தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆலய அற்புதம் யூடியூப் சேனலில் அருள்மிகு ஆதிகும்பேஸ்வரர் திருக்கோவிலோட வரலாறுகள் மற்றும் சிறப்புகளை பற்றி பார்க்கலாங்க. இந்த கோவில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம்ங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு. இது 1300 வருடங்கள் பழமையான கோவில். கல்நாதஸ்வரம் இருக்க பெருமையும் இந்த கோவிலுக்கு இருக்கு. சோழ நாட்டோட காவிரி தென்கரை தலங்களில் இது 26வது சிவஸ்தலமாக விளங்குது. இந்த தலத்தில் இறைவன் ஆதிகும்பேஸ்வரர், இவருக்கு அமுத கும்பேஸ்வரர், அமுதேசர் போன்ற வேறு திருப்பெயர்களும் இருக்கு. உலகத்திற்கு ஆதி காரணமாகிய பராபரம் கும்பத்தில் இருந்து தோன்றியதுனால ஆதிகும்பேஸ்வரர்னும், நிறைந்த அமுதத்தில் இருந்து உதித்ததுனால அமுதேசர்னும் அழைக்கப்படுறாரு. இந்த தலத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறாரு. இந்த தலத்தில் அம்பாள் மங்களநாயகி. தன்னை வழிபடுற பக்தர்களுக்கு மங்களத்தை அள்ளி அருள்றதுனால மங்களநாயகின்னும், சக்தி பீடங்களில் ஒன்றான மந்திர பீடத்தில் விளங்குறதுனால மந்திர பீடேஸ்வரின்னும் அழைக்கப்படுறாங்க. இங்கே அம்பாள் 51 சக்தி வடிவங்களையும் ஒன்றா உள்ளடக்கி சக்தி பீடங்களுக்கு தலையாயதாக விளங்கி அருள்பாலிக்கிறாங்க. இந்த தலத்தோட தலவிருட்சம் வன்னிமரம். இந்த தலத்தோட புராண பெயர் திருக்குடமூக்கு. இந்த தலத்தோட தீர்த்தம் மகாமக குளம். இந்த தலத்தில் திருஞான சம்பந்தர் மற்றும் அப்பர் போன்றோர் தேவார பதிகம் பாடியிருக்காங்க. பிரளய காலத்தில் உலகம் அழிய இருந்தப்ப பிரம்மா தன் படைப்பு தொழிலை எங்கே இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு சிவபெருமான் கிட்ட கேட்டாரு. அதற்கு இறைவன் அவர்கிட்ட, நீ இப்போதே பல புண்ணிய தலங்களிலும் உள்ள மணலை எடுத்து அமுதத்தோடு சேர்த்து பிசைந்து மாய கும்பம் ஒன்றை செய். அந்த கும்பத்தில் அமுதத்தை நிரப்பி படைப்பு கலன்களை அதனுள் வைத்து நீரில் மிதக்க விடுன்னு சொல்லி அதற்கான முறைகளையும் சொல்லியிருக்காரு. பிரம்மதேவரும் அதை அப்படியே செஞ்சிருக்காரு. சிவபெருமான் கிராதமூர்த்திங்கிற வேடராக தோன்றி தன்னோட அம்பை அந்த அமுத கும்பத்தின் மேலே எய்தாரு. அந்த கும்பத்தின் மூக்கின் வழியே அமுதம் பரவி இருக்கு. அந்த இடம்தான் குடமூக்குன்னு பெயர் பெற்று இக்கோயில் உருவாயிருக்கு. அமுத குடத்தை அலங்கரித்திருந்த பொருட்களான மாயிலை, தர்பை, உரி, வில்வம், தேங்காய், பூநூல் போன்ற பொருட்கள் காற்றில் சென்று அவை விழுந்த இடங்கள்ல எல்லாம் சிவலிங்கங்களா மாறியிருக்கு. அவை தனித்தனி கோயில்களா விளங்குது. இந்த கோவில் யானையோட பேரு மங்களம். தமிழ்நாட்டிலேயே மிக சுறுசுறுப்பான யானைங்கிற விருதையும் பெற்றிருக்கு. இந்த கோவில்ல காலையில 6 மணியில இருந்து மதியம் 12 மணி வரையிலும் மற்றும் மாலை 4 மணியில இருந்து இரவு 9:30 மணி வரைக்கும் சுவாமி தரிசனம் செய்யலாங்க. இந்த தலத்தில் 12 வருஷங்களுக்கு ஒரு தடவை மாசி மாசத்துல பௌர்ணமி நன்னாளில் மகாமக திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது. இந்த கோவிலோட தீர்த்தமான மகாமக குளத்துல தான் சிவபெருமான் அமுதம் வழிந்தப்ப பூமி குளிந்து தாங்குகன்னு சொன்னதுனால அமுதம் இந்த குளத்துல தங்கியதாகவும் சொல்லப்படுது. மகாமக திருவிழாப்ப கங்கை, யமுனை, காவிரி, நர்மதை, கோதாவரி போன்ற 9 புண்ணிய நதிகள் தங்களோட பாவங்களை போக்க இந்த குளத்துல வந்துதான் நீராடுறதா ஐதீகம். மகாமக தினத்தன்னைக்கு இந்த குளத்தில் நீராடுறவங்களுக்கு அனைத்து புண்ணிய நதிகள்லையும் நீராடினதுக்கான பலன் கிடைக்கிறதா நம்பிக்கை. இப்போ நான் போட்ட இந்த பதிவு உங்கள் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேங்க. இந்த பதிவை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அனைவரும் மறக்காமல் லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யுங்க. நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் இது மற்றவங்களுக்கும் காட்டும். அப்போ தான் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓம் நம சிவாய.